ஹரியோம். நாம் இன்று ஞானப்பாதையில் காண இருப்பது, நம் இந்த உடலையும் உடலுக்குள் உள்ளிருக்கும் உறுப்புகளையும் சுத்தம் செய்வது மிகவும் அவசியம். அதனால்தான் நம் முன்னோர்கள் தினம் இருமுறை, வாரம் இருமுறை, மாதம் இருமுறை, வருடம் இருமுறை என்ற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினார்கள். ஆனால் இன்று நாம் அதை சுத்தமாகவே கடைப்பிடிப்பதில்லை. இன்றைய மக்கள் தினம் இருமுறை என்பது காலை மாலை அவசியம் மலஜலம் கழித்து விட வேண்டும். அது குடல் சுத்தமாகும். பிறகு வாரம் இருமுறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். அது பெண்களாக இருந்தால் செவ்வாய் வெள்ளியும், ஆண்களாக இருந்தால் புதன் சனி, இந்த 2 நாட்களில் எண்ணெய் தேய்த்து குளித்து விட்டோமேயானால் அது உடல் சுத்தமாகும். தோல் நோய் சுத்தமாகவே வராது. காரணம் என்ன? தோலில் தங்கக்கூடிய அணுக்களை அது எடுத்துவிடும். அதேபோல் மாதம் இருமுறை என்பது உபவாசம் இருப்பது. அதை உண்ணா நோன்பு என்பார்கள். வாரம் இருமுறையாவது நாம் எதையுமே சாப்பிடாமல் விரதம் இருந்து காலை மதியம் இருமுறை சாப்பாடு எடுத்துக்கொள்ளாமல் இரவு மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு வந்தோமானால் அது உடல் சுத்தமாகும். அதேபோல் வருடம் இருமுறை என்பது பேதி. நம்ம பேதி எடுத்துக்கொள்கின்றோம் அல்லவா? பேதி மாத்திரை எடுத்துக்கொண்டு வருடத்திற்கு இருமுறை குடல், அதாவது மலக்குடல்களை சுத்தம் செய்துவிட்டால் ஏகப்பட்ட நோயிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். நாம் பாட்டுக்கு சாப்பிட்றோம், எதையுமே செய்யாமல் விட்டுட்டு கடைசியில் அழுக்குகள் சேர்ந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுது, சிறுநீர் கோளாறு வந்துடுது, பெரிய பெரிய மேஜர் நோய்களை எல்லாம் சந்திக்க வேண்டி இருக்கிறது. அதிலிருந்து தப்புவதற்கு இந்த வழிமுறைகள் மிகவும் நன்றாக இருக்கும். இதோடு 1 மணி நேரம் தினமும் மௌன விரதம் இருந்தே வந்தோமேனால் கண்டிப்பாக மன அமைதி கிடைக்கும். மன போராட்டத்திலிருந்து நாம் விடுதலை அடைவதற்கு அது பேருதவியாக இருக்கும். மௌனத்தை கடைப்பிடியுங்கள். இந்த தினம் இருமுறை, வாரம் இருமுறை, மாதம் இருமுறை, வருடம் இருமுறை என்பதை முயற்சி செய்து பாருங்கள். நல்ல பலன் தரும். இது பெரியோர்கள் நமக்கு காட்டிய பாதை. நல்லது. மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் ஃபீல் சாய் யோகா என்று யூடியூப்பிலும் இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். நன்றி.